ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கேஜி. வெல்கம் டு மை சேனல். ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பீஃப் பாபிக்யூ பண்ணலாமா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கிரில் செட்டப் ஒன்று தேவைப்படும். எனக்கிட்ட அது இல்லாதனால நான் என்னோடய பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வாங்கியிருந்தேன். அதை நல்லா நெருப்பு மூட்டி தணலாக்கி எடுக்கணும். அந்த கேப்பில் நான் எனக்கு தேவையான பீஃபை துண்டு போட்டு நல்லா மசாலா போட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த மசாலாவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் 15 மினிட்ஸுக்கு மேலே வச்சுருக்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த தணலான அந்த கிரில்லுக்கு மேலால் 2 கம்பியை போட்டு அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நாங்கள் வச்சுருந்த பீஃப் ஒவ்வொரு துண்டாகவும் இல்லை அப்படியே ஸ்லேஸாக அடிக்கிருந்தோம். பீஃபில் இருந்த கொழுப்பெல்லாம் அப்படியே வடிஞ்சு அது மசாலாவோட சேர்ந்து ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது அப்படியே காஞ்சி கொண்டு வரும்போது நாங்கள் அடுத்தடுத்த பக்கம் மாற்றி விட்டு கொண்டே இருக்கணும். இல்லைண்டா அதை ஒரு சைடாக தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு 1-2 அப்படி நடந்தது. எங்களோட பீஃப் பாபிக்யூ ரெடி. நாங்கள் இந்த ஹொட் சில்லி சோஸோடு சாப்பிட்ருந்தோம். நீங்கள் மயோனீஸ் சோஸ் இல்லைன்னா பட்டர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு சேர்த்து சாப்பிட்லாம். தேங்க்யூ காய்ஸ்.